பகலிலே மேக ஸ்தம்பத்தினாலும் இரவிலே அக்னி ஸ்தம்பத்தினாலும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பிரத்யட்சமாய் ஹல்லேலூயா வந்தவர், ஆண்டவரை கடந்து வந்த அதே ஆவியானவர் இந்த காலை நேரத்திலே எங்கள் நடுவே இறங்கி வந்திருக்கிறீர். ஹல்லேலூயா, உம்மிலே நாங்கள் நிலைத்திருப்பதற்கு எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வீராக. ஆமென். சங்கீதம் 1ஆம் அதிகாரத்தில் நாங்கள் வாசிப்பது போல கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். கைகளை தட்டி அந்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல கைகளை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரோடு கூட இணைக்கப்பட்டவர்களா, அந்த ஜீவன் நீரூற்றண்ட இணைக்கப்பட்டவர்களா இந்த காலை நேரத்தில் ஒரு விசை கூட எங்களை உருமாற்றுவீராக. Lord, revive us, O God. Hallelujah. மரித்து போனவைகள் உயிர்ப்பிக்கப்படட்டும். செத்து போன ஜீவியங்கள் வாழ்க்கைகள் உணர்ந்து போனவைகள் இயேசுவின் நாமத்தில் உயிர்ப்பிக்கப்படுவதாக. Oh, hallelujah. Glorify your name. We magnify your name. உம்மை ஆராதிக்கிறோம். சர்வ வல்லவரே, விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ, விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ, விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ, விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம். கைகளை உயர்த்தி விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. சொல்வோம். விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. ஓ ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, Jesus இருக்கிற இடத்துல எழுப்பி நின்று, ஒரு மகிமையின் மேகம் எங்கள் ஜனத்தை மூடுதே. Come on everyone. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் எங்கள் ஜனத்தை மூடுதே. விலகாத மேகம் நீர் முன் செல்லு. கேட்கலாமா? எங்களுக்கு முன்பாக சென்று எங்கள் கோணல்களை சபையாய் மாற்றுகிறவரே, விலகாத முன் செல்லும் கோணங்கள் சபையாய் மாறி எங்களுக்குள்ளே வருவீராக, எங்கள் வாழ்க்கைக்குள்ளே வருவீராக, எங்கள் குடும்பங்களுக்குள்ளே வருவீராக. Holy Spirit of God, without you we cannot make it. நீர் அல்லாமல், உம்மை அல்லாமல் எங்களால் ஏதும் செய்ய முடியாது. எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. I need you, I need you, we need you. Our churches need you, our families need you. நீர் எங்களுக்கு தேவை. கைகளை உயர்த்தி சொல்லுவோம். ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, அந்த ஆவியானவரே, glorify your name.
சொல்லலாமா? எங்களை வந்து ஆளுகை செய்வீராக. எங்கள் சிந்தைகள், எங்கள் மனது, எங்களுடைய வாழ்க்கைகள், எங்கள் சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் நீர் ஆளுகை செய்வீராக. Come and take control. We need you, Lord. ஆவியானவரே, we thank you, Lord. ஆவியானவரே, we praise your name. என் மூச்சில, என் சொல்லில, என் செயலில நீர் கலந்து. கைகளை உயர்த்தி சொல்லுவோம். என் நினைவுல, என் நடக்கையில, என் நினைவுல நீர் ஆளுகை செய்யும். விட்டுக் கொடுக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய திட்டத்திற்கு, உம்முடைய சித்தத்திற்கு. என் பேச்சில, ஹல்லேலூயா, என் பேச்சில, என் நாவல கிருபையுள்ள வார்த்தைகள் வெளிப்படட்டும். மற்றவர்களை ஆசீர்வதிக்கிற வார்த்தை வெளிப்படட்டும். கிறிஸ்துவின் நற்கந்தங்களாக, கிறிஸ்துவின் சாட்சிகளாக, கிறிஸ்துவின் ஸ்தானாதிபதிகளாக எங்களை எழுப்புவீராக. இயேசுவின் வாசனை எங்களுக்குள்ளே பெருகட்டும். 2 கையை உயர்த்தி கேளுங்க. எங்களை மாற்றுவீராக. I need you, God. அன்பினாவியானவரே, அன்பினாவியானவரே, விலையேற பெற்றவரே, கைகளை உயர்த்தி சொல்லுவோம். அன்பினாவியானவரே, விலையேற பெற்றவரே, என்னை ஆளும் பரிசுத்தரே. Can we sing it again? அன்பினாவியானவரே, விலையேற பெற்றவரே, என்னை ஆளும் பரிசுத்தரே. கரங்களை உயர்த்தி இந்த இடத்தை நீங்க பாடுங்க. உங்க 2 கையை உயர்த்தி உங்க சத்தம் கேட்கட்டும். எங்கள் ஜனத்தை அந்த மேகமைகளை மூடட்டும். ஒரு மகிமையின் மேகம் இந்த ஜனத்தை மூடு. ஒரு மகோரோ சந்தலபோதியா தரரபோ. கைகளை உயர்த்தி விலகாத விலகாத மேகம் நீ முன் செல்லும். சொல்லலாமா? அறிக்கை பண்ணலாமா? அகலிலே மேக ஸ்தம்பத்தினாலும் இரவிலே அக்கினி ஸ்தம்பத்தினாலும் இஸ்ரவேல் ஜனத்திற்கு பிரத்யட்சமாய் சென்றவர், அவர்களுக்கு முன்பாக சென்றவர், இரவை வெளிச்சமாய் மாற்றினவர். ஹல்லேலூயா. அவர் நம்மோடு கூட உண்டு. என் இரவை பகலாய் மாற்றுகிற தெய்வம், என் கண்ணீரை களிப்பாய் மாற்றுகிற தெய்வம், என் தோல்விகளை ஜெயமாய் மாற்றுகிற தெய்வம், என் நஷ்டத்தை லாபமாய் மாற்றுகிற தெய்வம். ஹல்லேலூயா. என் தடை கற்களை படிக்கற்களாய் மாற்றுகிற ஒரு கர்த்தர் எங்கள் நடுவே வந்திருக்கிறார். நல்ல விடுதலையோடு கைகளை தட்டி அவருக்கு நன்றி. Go and praise him. He's my God, he's my savior, he's my deliverer. He will fight for me. எனக்காய் யுத்தம் செய்கிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன் சத்துருவை தேடியும் நீ காணாதிருப்பாய் என்று வாக்கு பண்ணினவர். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்று வாக்கு பண்ணினவர். என் ஆண்டவர் என்னோடு, என் இரட்சகர் என்னோடு, என் மீட்பர் என்னோடு, என் தகப்பன் என்னோடு. நான் போகும் பாதையிலே அவர் எங்களோடு கூட உண்டு. அந்த இயேசு எங்களோடு. My deliverer, my savior, my shield, my protection, my God. Hallelujah. Rakama shandala bodiyande, rema mama so.
எங்கள் வாழ்க்கைகளை ஆளுகை செய்வீராக. ஒவ்வொரு உள்ளங்களை ஆளுகை செய்வீராக. கிறிஸ்துவின் ஜீவனை பேசுகிறோம். கிறிஸ்துவின் ஜீவனை பேசுகிறோம். இந்த காலை நேரத்தில் கிறிஸ்துவின் ஜீவனை பேசுகிறோம். கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. ஓ விலகாத மேகம் விலகாத மேகம் ஆவியானவரே அன்பில் கைகளை உயர்த்தி சத்தம் கேட்கிறது. Thank you Father Lord. Hallelujah. Come and have your way. Manifest hallelujah in this place, oh God. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம். பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்வேன், அது இப்பொழுதே துவங்கும் என்று சொன்னவர், வாக்கு பண்ணினவர் எங்களோடு கூட உண்டு. கைகளை தட்டி அவருக்கு நன்றி. இதுவரைக்கும் எங்களை நடத்தினவர், இதுவரைக்கும் எங்களை பாதுகாத்தவர், எங்களுடைய தகப்பன், எங்களுடைய நீதி எங்களோடு கூட எங்களுக்கு முன்பாக செல்லும். கர்த்தருடைய நீதி எங்களுக்கு முன்பாக செல்லும். கர்த்தருடைய நீதி எங்களுக்கு முன்பாக செல்லும். ஹல்லேலூயா. யாத்திராகமம் 14:13 வாசிக்கிறோம். அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றென்றைக்கும் காண மாட்டீர்கள். கர்த்தர் உங்களுக்கு யுத்தம் பண்ணுவார். சபையே, கர்த்தர் உங்களுக்கு யுத்தம் பண்ணுவார். நம்புறவங்க கைகளை தட்டி ஹல்லேலூயா. Hallelujah. Whatever battles that I'm going through this morning, hallelujah, I know that my Redeemer is alive. David said, I've set the Lord before me, for he is at my right hand, therefore I will not be moved. கர்த்தரை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என்னுடைய வலது பார்சத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவது இல்லை. சொல்லுங்க, என் குடும்பம் அசைக்கப்படுவது இல்லை, என் வேலை அசைக்கப்படுவது இல்லை, என் பிள்ளைகள் அசைக்கப்படுவது இல்லை, தேவன் தந்த திட்டங்கள் அசைக்கப்படுவது இல்லை, தேவன் தந்த தரிசனம் அசைக்கப்படுவது இல்லை. நம்ம மனதிருந்தால் கைகளை தட்டி விடுதலையோடு ஹல்லேலூயா. இதுவரைக்கும் நடத்தினவர். ஆமே. கையை உயர்த்தி சொல்லுவோம், எபினேசரே, எபினேசரே, இந்நாள் வரை. சத்தத்தை உயர்த்தி, எபினேசரே, எபினேசரே, என் நினைவாய் இருப்பவரே. சொல்லுங்க, எபினேசரே, எபினேசரே, இந்நாள் வரை இயேசுவே, one who is mindful of me. கைகளை உயர்த்தி நன்றி, நன்றி, நன்றி. இதயத்தில் தகப்பன் தன் பிள்ளையை சுமப்பது போல தோளிலே சுமக்கிற ஒரு கர்த்தரை நான் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. உன்னை திக்கற்றவனாய் விடேன் என்று வாக்கு பண்ணினவர் நம்மோடு. நன்றி, நன்றி. அவர் செய்த எல்லா உபகாரங்களுக்காக, அவருடைய தயவிற்காக, அவருடைய இரக்கத்திற்காக நன்றி. அப்படி சொல்றவங்க கையை உயர்த்தி அன்றன்றை காண என் தேவைகள் யாவையும் உம் கரம் நல்கியதே. One more time. அன்றன்றை காண என் தேவை
ஒரு பூரண வார்த்தையே இல்லை. The way that you've been leading us is so marvelous. Help us, oh God, to walk in faith. விசுவாசத்தோடு நடக்க கைகளை உயர்த்தி எபினேசரே எபினேசரே ரட்சகரங்களோடு எங்கள் இயேசு எங்களோடு எங்கள் மீட்பர் எங்களோடு. ஹல்லேலூயா. இருப்பவர் நன்றி நன்றி ஒன்றுமே இல்லாமல் துவங்கின என் வாழ். எத்தனை பேர் அதற்கு நன்றி உள்ளவர்களா இருக்கிறோம்? கை உயர்த்தி சொல்லலாமா? எங்கேயோ இருந்தேன், ஆனா என் தலையை நிமிர பண்ணி இருக்கிறீங்களே, அது உங்க சுத்த கிருபை. அது உமக்கு மாத்திரம் தான் மகிமை. என் திறமையினால, என் படிப்பினால, என்னுடைய சாதுரியத்தினால அல்ல. It's all because of you, God. Hallelujah. எங்களுடைய நீதி எல்லாம் அழுக்கான கந்தைகள். We are clothed with the righteousness of Christ. Can we sing it again? ஒன்றுமே இல்லாமல் துவங்கின என் வாழ்வு நன்மையால் ஒரு தீமையும் நினைக்காத நல்ல. தீமை நினைக்கிற இந்த உலகத்தில், துரோகம் நினைக்கிற இந்த உலகத்தில், கொடுமை செய்ய நினைக்கிற, ஹல்லேலூயா, ஒரு ஆள் மேல ஏறி இன்னொரு ஆள் நடக்கப்பா நிலைமையிலே தீமை நினையாத ஒரு ஆண்டவர், நன்மை செய்கிற ஒரு இயேசு 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக உங்களுக்காய் எனக்காய் ஜீவன் கொடுக்கும்படியாக கல்வாரி சிலுவையிலே எங்களுக்காய் ஜீவன் கொடுக்கும்படியாய் வந்தவரே. ஓய் மாமா ஷனலமோதியாதே. We want to thank you, Lord. ரெண்டு கைகளை உயர்த்தி எபினேசரே எபினேசரே இந்நாள் வரை my God, my Savior. Ebenezer, Ebenezere, Ebenezere. உயர்த்தி நன்றி. அது போல சுமந்தீரே. இப்ப நீங்க மாத்திரம் எபினேசரே சத்தத்தை உயர்த்தி இன்னும் கொஞ்சம் சத்தமா சுமந்தவரே எபினேசர் எபினேசரே. ரெண்டு கைகளை தட்டி ஹல்லேலூயா. தகப்பன் தன் பிள்ளையை சுமப்பது போல எங்களை தோளிலே சுமக்கிற ஒரு ஆண்டவர் எங்களோடு, எங்கள் ரட்சகர் எங்களோடு கூட. நல்ல கைகளை தட்டி, நல்ல கைகளை தட்டி ஹல்லேலூயா. எதை சொன்னீரோ அதை சொன்னதை செய்து முடிக்கிற ஒரு கர்த்தர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி ஹல்லேலூயா ஹல்லேலூயா அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும், கைகளை தட்டி சொல்லுங்க, சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கும் என்று அறிந்திருக்கிறோம். ரோமர் 8:28. All things work for good. Hallelujah. நல்ல விடுதலையோடு கைகளை தட்டி ஆமே.
ஆமென். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை நான் உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் மேல் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று சொல்லுகிற ஒரு கர்த்தர் நம் நடுவே. அவைகள் தீமைக்கு அல்ல, சமாதானத்திற்கு ஏற்றவைகள். ஹல்லேலூயா. அப்பொழுது நீங்கள் கூடி வந்து என்னை தொழுது கொண்டு என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவீர்கள், நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன். நீங்கள் என் முழு இருதயத்தோடும், ஹல்லேலூயா, முழு இருதயத்தோடும், ஹல்லேலூயா, வெறும் தேவைக்காக ஆண்டவருடைய சமூகத்தில் வருகிற கூட்டம் அல்ல. we come to his presence. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஒவ்வொரு முறையும் நாம் மறுபடியும் வருகிறோம் because we love him. hallelujah, because what he has done on the cross of Calvary, சிலுவையிலே அவர் செய்து முடித்த அந்த வேலைக்காக, ஹல்லேலூயா, பாவிகளாய் இருக்கும் பொழுது உங்களை எண்ணி நேசிக்கும்படியாய் இந்த உலகத்திற்கு வந்த கிருபாதார பலி. ஹல்லேலூயா. தேவைக்காக வந்து போகிற கூட்டம் அல்ல. கையை உயர்த்தி சொல்லுங்க, we come உம்மை நேசிக்கிறதுனாலே, ஹல்லேலூயா, உம்மை தேடி வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. அததான் ஆண்டவர் சொல்றாரு, உங்க முழு இருதயத்தோடு நீங்கள் என்னை தேடுவீர்கள் என்றால் என்னை தேடுகையில் கண்டடைவீர்கள். ஹல்லேலூயா. நான் உங்களுக்கு காணப்படுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உங்கள் சிறையிருப்பை திருப்பி, நான் உங்களை துரத்திவிட்ட எல்லா ஜாதிகளின் மேல் எல்லா இடங்களிலும் உங்களை சேர்த்து கொண்டு நான் உங்களை விலக்கி இருந்த ஸ்தலத்திற்கே உங்களை திரும்பி வர பண்ணுவேன். நம்ப மனதிருந்தால் go and praise him. கைகளை தட்டி திரும்பி வர பண்ணுவேன். வெட்டுக்கிளிகள் தின்று போட்டதின் வருஷத்தின் விளைவை நான் உனக்கு திரும்ப அளிப்பேன், திரும்ப கொடுப்பேன் என்று வாக்கு பண்ணுவேன். Whatever the enemy has stolen, whatever the locusts have eaten, my God is faithful. நாம் ஆராதிக்கிற இயேசு பெரியவர். கைகளை தட்டி ஹல்லேலூயா. சொன்னதை செய்து முடிப்பீ, நீர் முடித்து தீர்க்கும் மட்டும் கைவிட மாட்டீ. எதை சொன்னாரோ அதை செய்து முடிக்கிற ஒரு ஆண்டவர். ஆமென். சொன்னதை செய்து முடிப்பீ, நீ முடித்து தீர்க்கும் மட்டும் கைவிட மாட்டீ. என் கையை கொண்டு தொடங்கினதெல்லாம் என் கையை கொண்டு, இந்த வலது கையை ஆண்டவர் கையில கொடுத்து, ஹல்லேலூயா, உங்களில் நற்கிரியை துவங்கிறவர் கிறிஸ்துவின் அந்நாள் பரியந்தம் அதை நடத்தி முடிக்க வல்லவர். உங்களை கொண்டு செய்து முடிப்பார். ஓ, என் கையை கொண்டு துவங்கினர். Whatever you have begun with these hands, you will finish it, oh God. You will accomplish it. என் கையை, இந்த ரெண்டு கையை அவர் கையில கொடுத்துருங்க. Take hold, oh God. நீங்க நடத்துங்க ஆண்டவரே, நீங்க ஆளுகை செய்ய. சொன்னதை செய்து முடிப்பீ, நீர் முடித்து. வாக்குத்தத்தங்கள் ஒரு நாளும் பொய்யா போவது இல்லை. Every promises will never fail. Hallelujah. My God, my Savior. என் கையை கொண்டு, வயசு போனாலும் பரவாயில்ல, சரீரத்தில் பலவீனம் குன்றி போனாலும் பரவாயில்ல, ஆண்டவர் சொன்னார், உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ. கிதியோனே, பராக்கிரமசாலியே, உன்னை அனுப்புகிறது நான் அல்லவா, உன்னை அனுப்புகிறது நான் அல்லவா, உன்னை அழைத்தது நான் அல்லவா, உன்னை அழைத்தது நான் அல்லவா. சபையே, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட எழும்பு, எழும்பு, எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். மறவாமல் நினைப்பவரே, இயேசையா நிறைவேற்றி மூடி பாடுவோம். மறவாமல் நினைப்பவரே, இயேசையா நிறைவேற்றி மூடிப்பவர். ரெண்டு கை உயர்த்தி சொல்லுவோம். மறவாமல் நினைப்பவரே, மறவாமல் இயேசையா நிறைவேற்றி மூடிப்பவரே, மறவாமல் மறவாமல் நினைப்பவரே, இயேசையா மூடிப்பவரே. Can we sing it one more time? மறவாமல் நினைப்பவரே, இயேசுவே.
எதை சொன்னாரோ அதை செய்து முடிக்கிறவர். அவருடைய வாக்குத்தத்தங்கள் உண்மையுள்ளவை. மனுஷன் மாறுவான், காலங்கள் மாறும், சூழ்நிலைகள் மாறும். இவங்க கடைசி வரைக்கும் இருப்பாங்க நினைக்கிற ஆட்கள்லாம் காணாம போயிருவாங்க. ஆனா கர்த்தர் அவர் சொன்னார், முடிவு பரியந்த முன்னோடு கூட இருப்பேன். அந்த ஆண்டவர் உண்டு. 2 கை உயர்த்தி தாவீதுக்கு நான் போய் சொல்லே என்று சொல்லி சொன்னதை நிறைவே. இந்த காலை நேரத்திலே தாவீதுக்கு நான் போய் சொல்லே என்று சொல்லி 2 கைகளை உயர்த்தி மறவாமல் நினைப்பவரே இயேசையா. சத்தத்தை உயர்த்தி சொல்வோம். எல்லாரும் மறக்காத ஒரு இயேசு, எங்களை விட்டு விலகாத இயேசு, எங்களோடு கூட இருப்பவரே, உமக்கொருவருக்கே ஆராதனை. We worship you. Hallelujah. Oh, மறவாமல் thank you Lord. ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே. கைகளை உயர்த்தி சொல்வோம். Glorify your name. We magnify your name. நீ சொன்னால் போதும். எத்தனை பேர் சொல்லுவீங்க உங்க வழியில நடக்கணும், உம்முடைய சித்தத்தை செய்யணும்? இயேசு சொன்னார், என் பிதாவின் சித்தத்தை செய்வதே என்னுடைய போஜனமா இருக்குது. My food is to do my father's will. Would you lift your hands and say that, Lord? உங்க சித்தத்தை செய்கிற ஒரு சந்ததியா, தேவ திட்டத்தை நிறைவேற்றுகிறவராய், ஹalleluya, எதற்காய் பிடித்தீரோ, எதற்காய் அழைத்தீரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றுகிற ஒரு சந்ததியா இந்த கடைசி நாட்களிலே எழுப்புவீராக. கைகளை தட்டி ஆமென் ஆமென். 2 கைகளை தட்டி ஹalleluya ஆமென். ஆண்டவர் சொன்னார், நீ மேற்கும் கிழக்கும் வடக்கும் தெற்கும் பரம்புவா. எத்தனை பேர் நம்புறீங்க? ஹalleluya ஹalleluya. மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரம்புவா என்றீரே. பூமியின் துளை போல் சந்ததி பெருகும் என்று வாக்குரைத்தீரே. இருக்கிற மாதிரியே நம்ம இருக்க மாட்டோம். அது தேவனுடைய திட்டமும் அல்ல. ஹalleluya. அப்பாவையும் அண்ணனையும் ஏமாற்றி குறுக்கு வழியில சம்பாதிக்கணும்னு நினைச்சிட்டு ஓடுன யாக்கோபுக்கே ஆண்டவர் அப்படி ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுப்பார் என்றால், ஹalleluya, 2 பேரையும் ஏமாத்தி ஓடுறான். அவன் நினைச்சான் ஹalleluya உட்கார்ந்து சாப்பிடலாம் சீக்கிரமா எல்லாத்தையும், ஹalleluya, அண்ணனையும் ஏமாத்துறான், அப்பாவையும் ஏமாத்துறான். ஆனா முடிவு என்ன தெரியுமா? அவங்க அம்மா வந்து சொல்றாங்க, son, if you stay here your brother will kill you. உன் அண்ணன் ஹalleluya உன்னை கொன்னு போடுவான். so he is on a run. ஓடி போறான். ஹalleluya ஆமென். அந்த இடத்துல போகிற வனாந்தரத்துல ஹalleluya இரவாயிருச்சு. ஒரு கல்லை எடுத்து வச்சு படுக்கிறான். ஒரு சொப்பனம் பார்க்கிறான். அங்க ஒரு ஏணி வைக்கப்பட்டிருக்கிறது. listen to this, hallelujah. ஆதியாகம புத்தகத்தில் இதை நாம் வாசிக்கிறோம். ஒரு ஏணி வைக்கப்பட்டிருக்கிறது. தேவதூதர்கள் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமாய் இருந்தார்கள். hallelujah hallelujah. angels were ascending and descending. வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் அதற்கு மேலாக நின்று. கைகளை தட்டி ஆமென். நான் சொல்றேன், over all your situations, எதுவா நன்மையோ தீமையோ நஷ்டமோ லாபமோ whatever it is, hallelujah, எல்லா சூழ்நிலையும் கர்த்தர் உங்களை ஆளுகை செய்கிறார். the Lord is with you. the Lord will be with you. he will take you to the destiny that you are praying for. hallelujah. நீங்க hallelujah எதிர்பார்த்திருக்கிற முடிவை நான் உங்களுக்கு தரும்படிக்கு உங்கள் மேல் வைத்திருக்கிற நினைவை அறிந்திருக்கிறேன் என்று வாக்கு பண்ணினவர். கைகளை தட்டி ஆமென் ஆமென். praise him. நல்ல கைகளை தட்டி அவர் மாத்திரம் உயர்த்தப்படணும். ஆமென். கர்த்தர் அதற்கு மேலாக, the Lord stood above. அப்படினா என் ஆண்டவர் எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிறார்.
எல்லா நிலைமையும் எல்லா சூழ்நிலையும் அவர் ஆளை செய்கிறார். அவர் பார்த்து கொள்வார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அவர் பார்த்து கொள்வார். He will take care of everything. He will take care of everything. Hallelujah. He knows everything. Hallelujah. எல்லா நிலைமையும் அவர் பார்த்து கொள்வார். Hallelujah. யாக்கோபு எந்திரிச்சு இந்த இடம் மிகவும் பயங்கரமா இருக்கிறது, மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்திலே இருக்கிறார் என்று சொல்லி அந்த இடத்திற்கு ஒரு பேர் வச்சாரு. என்ன பேர் தெரியுமா? ஹல்லேலூயா. ஏல் பெத்தேல், இது வானத்தின் வாசல். ஏசையா, பரலோகத்தின் வாசல். ஏல் பெத்தேல், கைகளை தட்டி பாடுவோம். இந்த சபை, இந்த NLCC அரீனா, இந்த சென்னைக்கு ஒரு வானத்தின் வாசலாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அநேக லட்சங்களை திருப்புவதற்கு அநேக கோடி ஜனங்கள் இங்க வந்து ஹல்லேலூயா ஒவ்வொரு நாளும் பலதரப்பட்ட ஆராதனைகள், multiple services will happen here. ஹல்லேலூயா. ஒரு திரள் கூட்டம், ஹல்லேலூயா, ஜாதிகள் இங்கே இந்த இடத்தை தேடி வருவார்கள். நம்புறவங்க கைகளை தட்டி ஆமென். In the name of Jesus. எங்களையும் எங்க குடும்பத்தையும் எங்க வாழ்க்கையும் எங்க ஊழியத்தையும் எங்கள் தரிசனத்தையும் ஒரு நாள் கைவிட மாட்டேன். எங்களை கொண்டு செய்ய வேண்டியதான காரியத்தை எங்களை கொண்டு செய்து முடிக்க வல்லவர். ரகம சந்தலபோதியாந்தே ரெமமதியாதேலபோதியாந்தரரா. ஹல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கையை கட்டி எழுப்புவதற்கு எங்களுக்கு உதவி செய்யும். நான் நம்பும் தலை சாய்க்கும் கல்லீரை மகிழ்ச்சியோட ஹல்லேலூயா ஆமென். ஏல் பெத்தேல், ஏல் பெத்தேல், இது வானத்தின் வாசல். ஏசையா, கைகளை தட்டி பாடுவோம். ஏல் பெத்தேல், இது வானத்தின் வாசல். ஏசையா, பரலோகத்தின் வாசல். ஏல் பெத்தேல், நம்பிக்கையோடு கைகளை தட்டி பரலோகத்தின் வாசல். புதுபலன் அடைந்திடுவாய், நீ புதுபலன் அடைந்திடுவாய். சபையே புதுபலன் அடைந்திடுவாய். Thank you Lord. புதுபலன் அடைந்திடுவாய், புதுபலன் அடைந்திடுவாய், புதுபலன் அடைந்திடுவாய், புதுபலன் அடைந்திடுவாய், நீ புதுபலன் அடைந்திடுவாய். தாகமுள்ளவனே, தாகமுள்ளவனே, ஆவியை ஊற்றிடுவார். வறண்ட நிலத்தின் மேல் தண்ணீரை பாடுவோம். தாகம் உள்ளவனே, ஆவியை ஊற்றிடுவார். வறண்ட நிலத்தின் மேல் தண்ணீரை தண்ணி புதுபலன் அடைந்திடுவோம். நாங்கள் புதுபலன் அடைந்திடுவோம். நாங்கள் புதுபலன் அடைந்திடுவோம். நாங்கள் புது எல்லாரும் கைகளை தட்டி பாடுவோம். அவருடைய சமூகத்தில் ஒரு புதிய பலன். நம்பிக்கையற்ற நிலைமையில ஒருவேளை பலவீனத்தோடு வந்திருக்கிறார். ஆண்டவர் சொன்னா, உன்னுடைய பலவீனத்தில் என்னுடைய பலன் பூரணமாய் விளங்கும். அவருடைய புது பலனை பெற்றுக்கொள்ளுங்க. உன்னதத்திலிருந்து ஒரு பலன் இறங்கி வரும் வரைக்கும் இயேசு சொன்னார், நீங்கள் எருசலேமிலே காத்திருங்கள். Wait in Jerusalem. Your Jerusalem is the church that you attend. Hallelujah. Be faithful where you are. இருக்கிற சபையில என்ன சாட்சியா எழுப்புங்க. கைகளை தட்டி சொல்லுங்க, இருக்கிற என் சபையில எங்கள் ஒவ்வொருவரையும் ஜீவனுள்ள சாட்சிகளாக we will be a living witnesses of God. Oh, புது பலன், my God, my Savior. Hallelujah. புது பலன் அடைந்திடுவோம். கர்த்தருக்கு
உமக்கு காத்திருந்து கழுகு போல் பலனடைந்து செட்டைகளை அடித்து உயர எழும்புவதற்கு, அவருடைய சித்தத்தை செய்வதற்கு. Hallelujah. They that wait upon the Lord shall renew their strength, mount up with wings like an eagle. Hallelujah. அவருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து கைகளை தட்டி புது பலன் அடைந்திடுவோம் நாங்கள். Hallelujah. Glorify your name. இயேசுவின் நாமத்திலே ரெண்டு கைகளை தட்டி Thank you Lord. நாங்கள் புது பலன் அடைந்திடுவோம். கரங்களை தட்டி ஒரு புதிய பலத்தினாலே ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக. தேவ சித்தத்தை தேவ சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு கழுகுகளை போல, ஹல்லேலூயா, இயேசு சொன்னது போல உன்னதத்திலிருந்து ஒரு பலன் இறங்கி வரும் வரைக்கும் நீங்கள் எருசலேமிலே காத்திருங்கள். ஹல்லேலூயா. பிற்பாடு ஹல்லேலூயா யூதேயா சமாரியா பூமியின் கடையாந்தர்களில் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். I want to tell you that your Jerusalem is your church. Hallelujah. Where you attend every Sunday, that is your Jerusalem. நீங்க இருக்கிற சபை உங்களுடைய எருசலேம். இந்த இடத்துல கையை உயர்த்தி சொல்லுங்க, இந்த சபையில என்ன ஒரு சாட்சியா நிறுத்துங்க ஆண்டவரே. முதல்ல சபையில ஒரு சாட்சி. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்படுவதன் பிரதான நோக்கமே ஹல்லேலூயா ஏதோ அந்நிய பாஷையில பேசி குதிச்சு ஹல்லேலூயா மகிழ்வதற்காக அல்ல. ஹல்லேலூயா அவருக்கு சாட்சிகளாய் இருப்பதற்கு எல்லாரும் everyone together can we lift our hands to the living God. Lord, make me a witness wherever I am. Make me a witness. என்ன ஒரு சாட்சியா கையை உயர்த்தி சொல்லுங்க. Let that be your prayer இந்த வருஷம். ஜீவனுள்ள ஒரு சாட்சியா. ஹல்லேலூயா. எரிந்து கொண்டே இருப்பேன் எப்போதுமே. எந்த இடத்துல வச்சிருக்கிறீங்களோ அந்த இடத்துல உண்மையா அவர் என்ன பார்க்கிறார். நெறிந்த நாணலை அவர் ஒடியாது. மங்கி எரிகின்றதான திரையை அணைக்காத இயேசு உங்கள் நடுவே கையை உயர்த்தி சத்தமாய் எரிந்து கொண்டே இருப்பேன். என் ஜீவன் பிரியும் வரை இயேசுவே எரிந்து கொண்டே. கைகளை உயர்த்தி சொல்வோம், எனது விளக்கை எனது விளக்கை எரிய செய்வி இரவை. இந்த காலை நேரத்தில் ஜீவ பலியா என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். தேவ திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு ஜீவனுள்ள சாட்சிகளாய் எங்களை மாற்றுவதற்கு முழுவதுமாய் whatever you want to do with God through our lives here we are. சொல்லுவோம், எனது விளக்கை எனது விளக்கை எரிய செய்வி இரவை பகலாக்குவி. எரிந்து கொண்டே எரிந்து கொண்டிருப்பேன் எப்போதும் உமக்கு. ஒரு அர்ப்பணத்தோடு with a commitment, would you lift your hands and sing it out? Ramama Shandala Madiade எரிந்து கொண்டே சத்தம் கேட்கட்டும், பரலோகம் மகிழட்டும். எரிந்து கொண்டே நீங்க மாத்திரம் பாடுவோம். எரிந்து கொண்டே உங்க சத்தம் உயரட்டும் கடைசி மூச்சு வரைக்கும். அவருக்காக, இந்த இயேசுவுக்காக, ஜீவன் கொடுத்த இயேசுவுக்காக, ஜீவனுள்ள சாட்சிகளாக, ஆத்தும ஆதாயம் செய்கிறவர்களா அவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். அதற்கு முன்பாக
ஒரு திரள் கூட்டத்தை உமக்கென்று ஆதாயப்படுத்துவதற்கு அழியும் என் கைகளை கொண்டு அழியாவும் ராஜ்யம் கட்ட வைத்தியமான என்னை எறிந்தெழுத்தி. கை உயர்த்தி சொல்லுங்க. அழியும் என் உதடுகள் கொண்டு அழியாவும் வார்த்தையை சொல்ல எத்தனாய் வாழ்ந்த என்னை எறிந்தெழுத்தி. One more time. அழியும் என் கைகளை கொண்டு உம்முடைய ராஜ்யத்தை கட்டுகிற ஒரு ஆளா எங்களை மாற்றுங்க. எல்லா கையும் உயர்த்தப்பட்டு every hands lifted up. ஒரு வாழ்க்கை அவருக்காக எதையாகலும் செய்து முடிப்பதற்கு, அவருடைய சித்தத்தை மாத்திரம் செய்து முடிப்பதற்கு அக்கினி ஜுவாலைகளாய் மாற்றுவீராக. சித்தத்தை நான் செய்வதே அனுதினமும் என் போஜனம். சொல்லுங்க. உன் சித்தத்தை நான் செய்வதே அனுதினமும் என் போஜனம்.